பயிர் உற்பத்தி திறனை உயர்த்துதல் ஊக்குவிப்பு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 3 தொலைநோக்கு திட்டங்களில் உணவு தானிய பயிர்கள், தென்னை, கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி உள்ளிட்ட பயிர்களில் தேசிய அளவில் முதல் 3 இடங்களில் தமிழ்நாடு இடம்பெற்றிட வழிவகை செய்யப்படும் என்பது ஒன்றாகும். குறைந்து வரும் சாகுபடி பரப்பில் வேண்டிய அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். எனவே சாகுபடியில் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வேளாண் உற்பத்திக்கு அடிப்படை தேவையான தரமான விதைகளை பயன்படுத்துவதால் 15% மகசூலை அதிகப்படுத்தலாம். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தரமான விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து உயர் விளைச்சல் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் விதை கிராம திட்டத்தில் 12,510 மெட்ரிக் டன் நெல், 260 மெட்ரிக் டன் சிறுதானியங்கள், 940 மெட்ரிக் டன் பயிர் வகைகள், 2100 மெட்ரிக் டன் எண்ணெய் வித்துகள் என மொத்தம் 15,810 மெட்ரிக் டன் விதைகள் 50 முதல் 60% மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2024-25 ஆண்டில் 35 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பிற மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களால் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கை செய்யப்பட்ட 10 ஆண்டுக்கு உட்பட்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களின் வல்லுநர் விதைகள், சாதாரண நிலை சான்று விதைகள் ஆகியவை தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமையின் வாயிலாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும். நிலக்கடலை போன்ற வேளாண் பயிர்களில் ஜிப்சம் இடுதலை ஊக்குவித்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் மூலம் உற்பத்தி திறனையும் தரத்தினையும் அதிகரிக்க 50,000 ஏக்கர் பரப்பிற்கு ஜிப்சம் வழங்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் 50,000 விவசாயிகள் பயன்பெறுவர். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நெல் சாகுபடி செய்யப்படும் நிலங்களில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்து மண்ணின் வளத்தை மேம்படுத்திடவும், மகசூலை பெருக்கிடவும் நெற்பயிருக்கு துத்தநாக சல்பேட், ஜிப்சம் உரங்கள் மொத்தமாக 4 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விநியோகிக்கப்படும். நெற்பயிர் நுண்ணூட்ட உரக்கலவை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டமானது 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முக்கிய வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துதலை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கென மொத்தம் 48 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 1 கிராமம் 1 பயிர் செயல் விளக்கம். நாட்டின் உண்மையான முன்னேற்றம் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது என்ற காந்திய சிந்தனையில் கிராமங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திட 1 கிராமம் 1 பயிர் என்ற புதிய திட்டம் 15,280 வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் ஒரு கிராமத்திற்கு 1 பயிர் என்ற 5 முதல் 10 ஏக்கர் பரப்பில் நெல், சோளம், மக்காச்சோளம், கம்பு, குதிரவாளி, கேழ்வரகு, துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, பருத்தி, கம்பு போன்ற முக்கிய பயிர்களுக்கான நிலம் தயாரிப்பு, உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துதல், விதை நேர்த்தி விதைப்பு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை உட்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடைபிடிக்க வைத்து செயல் விளக்கங்கள் மேற்கொண்டு அதன் வாயிலாக விவசாயிகளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மேலும் நன்மை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும், தீமை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் ஏதுவாக நிரந்தர பூச்சி கண்காணிப்பு திடல்கள் வயல்களில் அமைக்கப்பட்டு உரிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். கருங்கால் வரகே, இருங்கதிர் திணையே, சிறுகுடி கொல்லே, பொற்கிளர் அவரையோடு இந்நான்கு அல்லது உணவும் இல்லை என்ற புறநானூற்று கூற்றின்படி நமது உணவில் சிறுதானியத்தின் பங்கினை கருத்தில் கொண்டு சிறுதானியத்தில் உள்ள ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் 2023 ஆண்டானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது. ஊட்டச்சத்து மிகுந்த சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள், வரகு, பனிவரகு, குதிரவாளி, சாமை, திணை போன்ற குறுதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் 25 மாவட்டங்களை கொண்டு ஏற்கனவே 2 சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன.
2023-24 ஆண்டு முதல் 2027-28 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2 மண்டலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2024-25 ஆண்டிலும் 65 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் வேளாண்மை உயர் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முனைப்புடன் செயல்படும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் தேவைகளை பல்வேறு கருத்து கேட்பு கூட்டங்கள் மூலம் கேட்டு அவற்றை கூடிய மட்டும் செயல்படுத்துவதற்கான உகந்த திட்டங்களை உருவாக்குவதோடு வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உத்திகளை செயல்படுத்தும் விதமாக மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022-23 ஆண்டிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது. இதில் மாநில அளவில் சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு பயிர்களில் அதிக உற்பத்தியினை பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முதல் பரிசாக 2,50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 1,50,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,00,000 ரூபாய் என 33 பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2024-25 ஆண்டிலும் இத்திட்டத்திற்காக 55 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக நீர் தேவைப்படும் நெற்பயிர்களுக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய மாற்று பயிர்களான சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வைத்து பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் 2024-25 ஆண்டில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாற்று பயிர்கள் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்கு தேவையான விதை, உயிர் உரங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், நுண்ணூட்ட உரங்கள், இளவெளி உரத்திற்கு தெளிப்பு மானியம், அறுவடை மானியம் ஆகியவற்றுக்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்கும் விதம் 2024-25 ஆண்டில் 100 இளைஞர்களுக்கு வங்கி கடன் உதவியுடன் கூடிய ஏதாவது ஒரு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரிக்கு ஒருவருக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கிட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கிராம வேளாண் முன்னேற்ற குழு பயிர் சாகுபடியில் அதிக உயிர் உற்பத்தியும் அதிக வருமானம் பெற பருவத்தே பயிர் செய்து உயரிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சந்தை திறனில் திறம்பட்டு நீடித்த வளர்ச்சி அடைய உரிய ஆலோசனைகளை குறித்த நேரத்தில் உழவர்களுக்கு வழங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் 2482 கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்பட்டு 2 கோடியே 48 லட்சம் ரூபாய் ஆத்மா திட்ட நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சிகள் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 2023-24 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் சிறந்த விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் உயிர்ம விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு பத்திரத்துடன் பணப்பரிசும் முதல் 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்கென 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த குறு சிறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம். யாரும் விடுபடாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எனும் சமூக நீதி கோட்பாடு உடையது இந்த அரசு. இதற்காக தான் ஆதி திராவிட பழங்குடியினத்தை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனடையும் வகையில் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்புள்ள திட்டங்களுக்கு வழங்கப்படும் மானியத்துடன் கூடுதலாக 20% மானிய தொகை 2022-23 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இதற்கென 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பலந்தரும் பருத்தி சாகுபடி வணிக பயிரான பருத்தியில் அதிக தேவையுள்ள நீண்ட இழை ரகங்களை இந்தியாவின் நூல்கிண்ணம் என்றழைக்கப்படும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்து நூற்பாலைகளுக்கு உரிய நேரத்தில் வழங்கி அதன் மூலம் பருத்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்திட பருத்தி சாகுபடி இயக்கத்தை 29 கோடியே 72 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்திய காரணமாக 2020-21 2,76,000 ஏக்கராக இருந்த பருத்தி சாகுபடி பரப்பு 2022-23 ஆண்டில் 4,27,000 ஏக்கராக உயர்ந்தது. உற்பத்தியும் 2,42,000 பேல்களிலிருந்து 3,19,000
பேல்களாக உயர்ந்துள்ளது. 2024-25 ஆண்டில் பழந்தறி பருத்தி சாகுபடி திட்டம் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இதனால் பருத்தி உற்பத்தி தமிழ்நாட்டில் 5,50,000 பேல்களாக உயரும். பயிர் சாகுபடி, பயிர் காப்பீடு. இயற்கை சீற்றங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 2023 டிசம்பர் 17-18 தேதிகளில் பெய்த கனமழையால் அதிகம் பாதிப்படைந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்காக 14 கோடியே 55 லட்சம் ரூபாய் 9,988 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக உடனடியாக வழங்கப்பட்டது. 2024-25 ஆண்டில் இத்திட்டத்தை செயல்படுத்த 1,775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் மேம்பாட்டிற்கான பயிற்சிகள். பயிற்சி கொடுப்பதை மனிதவள மேம்பாட்டுக்கான முதலீடாக கருத வேண்டும். பயிற்சியின் மூலம் பணித்திறனையும் தொழில்நுட்ப அறிவினையும் மேம்படுத்தி வேளாண் மேம்பாட்டுக்கென எய்தும் வண்ணம் 15,000 விவசாயிகளுக்கும் 500 படித்த இளைஞர்களுக்கும் 1,600 அலுவலர்களுக்கும் 500 பணியாளர்களுக்கும் பல்வேறு பயிற்சிகள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும்.